நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பர். இப்ப வீடியோக்குள்ள போலாம். சோ கண்டிப்பா நீங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணியே ஆகணும். ஏன்னா இது இந்த மாதிரி ஜாப்ஸ் அப்படிலாம் கூகுள் வந்து எப்பயாச்சும் தான் விடுவாங்க. கூகுள் நிறைய இன்டர்ன்ஷிப் வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க. நம்ம நிறைய வந்து நம்ம சேனல்ஸ்ல வந்து பாத்துருக்கோம். இப்போ கூகுள் வந்து விட்டுருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலை தான். ஒன்னும் கிடையாதுங்க. நம்ம கூகுள்ல போனோம் அப்படின்னா நிறைய ஆர்டிகல் சர்ச் பண்ணுவோம், வெப்சைட் சர்ச் பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம். ஆனா அதே மாதிரிக்கே வந்து இமேஜஸும் சர்ச் பண்ணுவோம், இல்ல இமேஜஸ் டவுன்லோட் வந்து பண்ணுவோம். சோ அந்த மாதிரி வந்து கூகுள்ல அப்லோட் ஆகக்கூடிய இமேஜஸ் எல்லாம் எங்க இருந்து வருது நீங்க என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? சோ அதுவும் நம்மள மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பீப்புள் தான் ரேண்டமா அப்லோட் வந்து பண்ணுவாங்க. அதுல இமேஜஸ் அப்படின்ற போது எல்லா இமேஜஸும் தான் வரும். ஓகேங்களா? சோ குட்டும் வரும், பேடும் வரும். as usual நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சோ அதுல இருக்கக்கூடிய இமேஜஸ் வந்து சில இமேஜஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளர்ரா இருக்கும், தெரியாது. ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 18+ இருக்கக்கூடிய கண்டென்ட் தான். சோ அது வந்து பாத்தீங்கன்னா சில முக்கியமான விஷயங்கள் இருக்கக்கூடிய மட்டும் தான் பாக்குற மாதிரி வந்து இருக்கும். அந்த மாதிரி கூகுள்ல வந்து நிறைய இமேஜஸ் அப்படின்றது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட வந்து லட்சக்கணக்கில் இமேஜஸ் வந்து அப்லோட் ஆகும். அப்படி அப்லோட் ஆகக்கூடிய இமேஜஸ் எல்லாமே குவாலிட்டியாவும் அது கரெக்டாவும் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக கூகுள்ல வந்து இப்போ இமேஜ் குவாலிட்டி எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்டர்ன்ஷிப் ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த இன்டர்ன்ஷிப்புக்கு சராசரியா உங்களுக்கான சம்பளம் அப்படின்றது ஒரு வருஷத்துக்கு 3.6 LP, அதாவது வந்து 3,60,000 ரூபாய் மாசம் நீங்க கணக்கு போட்டீங்க அப்படின்னா ஒரு 25K கிட்ட வரும். ஏன்னா இந்த வேலையே உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் மட்டும் தான். ஒர்க் டைம் காலைல 10 மணில இருந்து 4 மணி வரைக்கும் இமேஜோட குவாலிட்டியை செக் பண்ண போறீங்க. வேற அவருக்கான சேலரி கணக்கு பண்ணீங்கன்னா 326 ரூபாய் அப்படின்றது வரும். அவங்க டாலர்ஸ்ல போட்டிருந்தாங்க, நான் நம்ம இந்தியன் ருபீஸுக்கு கணக்கு பண்ணி சொல்லிருக்கேன். ஓகே, லேட் பண்ண வேணா. இப்போ இந்த வேலைகளுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும், இதுக்கான டீடைல் என்ன அப்படின்றதமே நான் வந்து சொல்றேன். அதே மாதிரி இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கூகுளோட அபிஷியல் கரியர் மூலமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜாப்ஸ் தேடிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி வந்து லொகேஷன்ஸ் வைஸ் வந்து வேலை வாய்ப்பு விடுவாங்க. இது வந்து googleindia.com தான். அதாவது வந்து கூகுள்ல நிறைய இடத்துல வேலை தருவாங்க. ஆனா இது நம்மளோட இந்தியாவுக்கு தந்திருக்கக்கூடிய ஸ்பெசிபிகேஷனா வேலை. ஏன்னா உங்களுக்கு இங்க தெரியும் ரிமோட் லொகேஷன். சோ ரிமோட் லொகேஷன் தான், உங்க வீட்ல இருந்து நீங்க வேலை பார்த்துக்கலாம். ஆனா இந்தியால இருக்கக்கூடியவங்க மட்டும் தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. சோ நம்ம இந்தியால தான் இருக்கும். அதனால இந்த வேலைகளுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல நீங்க சூப்பரா பாத்துக்கலாம். சோ இந்த வேலைகள் பேர் பாத்தீங்கன்னா தெரியும், இமேஜ் குவாலிட்டி எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை தான். ஓகே, சோ இந்த வேலைகளுக்கு ஏதோ ஒரு டிகிரியோ இல்ல இன்ஜினியர் படிச்சிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலையோட அபவுட் அப்படின்றத இங்க போட்டிருக்காங்க. ஒன்னும் கிடையாது, நான் இப்போ என்ன சொன்னேனோ உங்களுக்கு வீடியோட இன்ட்ரோல என்ன சொன்னேனோ அதை தான் இங்க இங்கிலீஷ்ல போட்டிருக்காங்க. சோ வேணும் அப்படின்றவங்க படிச்சு பாத்துக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த வேலையோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து என்ன மாதிரி நீங்க வந்து பார்க்க போறீங்க, சோ அது எந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த போட்டோஸ் வந்து இருக்கு, அதை வந்து நம்ம வந்து கூகுள்ல கொடுக்கலாமா இல்ல வேண்டாமா அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா அத்தாரிட்டிஸுமே உங்ககிட்ட தான் வந்து இருக்கும். சோ அதை தான் நீங்க வந்து பண்ண போறீங்க அப்படின்றத மாதிரி சொல்லிருக்காங்க. சோ மேல அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்து வச்சுக்கோங்க, இங்கே உங்களுக்கு அப்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டன் ப்ளூ கலர் தெரியுது பாத்தீங்களா, இந்த பட்டனை நீங்க டச் வந்து பண்ணுங்க. சோ டச் பண்ணோனே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட், அதாவது இந்த வேலைகள்ல அப்ளை பண்றதுக்கு ஒரு 5 ஸ்டெப்ஸ் வந்து இருக்கு. மேல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து கெட் ஸ்டார்ட்ல வந்து உங்க லீகல் நேம் இத வந்து நீங்க வந்து கொடுக்கணும். சோ அதுக்கப்புறம் கிரியேட் ப்ரொஃபைல். இந்த கிரியேட் ப்ரொஃபைல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், உங்க அட்ரஸ், உங்க ஜிமெயில் ஐடி, உங்களோட போன் நம்பர் பிளஸ் இது எல்லாத்தையுமே ஓடிபியும் வரும், வெரிஃபையும் பண்ணுவாங்க, அதையும் கொடுத்துக்கோங்க. ரோல் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? இந்த ஜாப் சம்பந்தமான சில ரோல் இன்ஃபர்மேஷன், அது சம்பந்தமான கேள்விகளும் கேட்டிருப்பாங்க. எஸ் ஆர் நோ பேட்டர்ன்ல இருக்கும். அதை பார்த்து படிச்சுட்டு கொடுத்துருங்க. ஏன்னா கூகுளோட ஒரு ரூல்ஸ் படி நான் அந்த வீடியோல காமிக்க கூடாது. ஏன்னா இதுக்கப்புறம் எல்லாமே வந்து பிரைவசியா நீங்க அப்ளை பண்றது மட்டும் தான். சோ அதனால நான் அதை வச்சு நீங்க இதுக்கு இது கொடுக்கணும் அப்படி கொடுக்கணும் சொல்ல முடியாது. சோ அதனால நீங்க அதை பார்க்கணும். சோ வாலண்டரி செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன், அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். சோ நோ அப்படின்னு சொல்லி நீங்க ஃபைனலா கொடுத்துட்டு அண்ட் ரிவ்யூ அண்ட் அப்ளை, அதாவது நீங்க கொடுத்துருக்கக்கூடிய டீடைல்ஸ், உங்க ஜிமெயில் ஐடி, உங்க பேரு, உங்க வீட்டு அட்ரஸ், இது எல்லாமே கரெக்ட் தானா, எதுவும் நம்ம தப்பா கொடுக்கலையே அப்படின்றத ஒரு ரிவ்யூ செக் பண்ணிட்டு ஃபைனலா நீங்க அப்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை டச் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிட்டீங்க. ரொம்ப ஈஸி தாங்க. நீங்க சிம்பிளாவே வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. சோ கீழே வந்தீங்கன்னா நம்ம மொபைல் நம்பர் கேட்பாங்க, ரெஸ்யூம் கேட்பாங்க. அந்த ரெஸ்யூம் 2 MB குள்ள இருக்கிற மாதிரி அப்லோட் பண்ணுங்க, இல்லனா அப்லோட் வந்து ஆகாது, அதையும் சொல்றேன். சோ அதே மாதிரிக்கே வந்து பாத்தீங்கன்னா இது பர்சனலைஸ்ட் யுவர் கூகுள் கரியர் ப்ரொஃபைல். இன்னும் கூகுள் சம்பந்தமா ஃபியூச்சர்ல ஜாப்ஸ் வந்தா நான் உங்களுக்கு அதை வந்து ரெஃபர் பண்ணலாம்னு கேக்குறாங்க. எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இந்த டிக் பாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் சப்மிட் ப்ரொஃபைல் கண்டினியூ அப்படின்றதையும் கொடுக்கணும். இது வந்து கூகுளே கொடுத்துருக்கக்கூடிய விஷயம். சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கண்ட்ரி கோட் வந்து 91. ஓகேங்களா? அது நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா வரும். சோ 91 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய கண்ட்ரி கோட் நம்பர், அதை கொடுத்துட்டு தான் நீங்க உங்க போன் நம்பர் அப்படின்றதை கொடுக்கணும். ஏன்னா இப்போ வந்து வேற ஃபிளாக் இருக்கு, இந்த இந்தியா தெரியுது பாத்தீங்களா, இப்போ நான் இந்தியான்னு கொடுத்தேன், நம்ம கண்ட்ரி கோட், இதுக்கப்புறம் உங்க போன் நம்பரை கொடுத்துக்கோங்க. சோ ரெஸ்யூம் மட்டும் பார்த்து கரெக்டா 2 MB குள்ள இருக்கிற மாதிரி அப்லோட் பண்ணுங்க. 2 MB மேல இருந்தா அப்லோட் ஆகாது. அதுவுமே அந்த ரெஸ்யூம் வந்து PDF ஃபார்மேட்லயும் டாக்குமெண்ட் ஃபார்மேட்லயும் இருந்தா தான் அப்லோட் ஆகும். நீங்க வேற ஏதாச்சும் ஃபார்மேட்ல PNG ல JPG ல வச்சிருந்தீங்கன்னா அப்லோட் ஆகாது. பொதுவா எல்லா பேருமே வந்து PDF வந்து ஐ மீன் வந்து ரெஸ்யூம் வந்து PDF தான் வச்சிருப்பீங்க. சோ அதே நீங்க அப்லோட் வந்து பண்ணிருங்க. சோ இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நல்ல சூப்பரான வேலை. இந்த மாதிரி நல்ல தரமான ஒரு இன்னோவேட்டிவான கண்டென்ட், இது சம்பந்தமான ஜாப்ஸ் நீங்க பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோமே நாங்க வந்து கொடுத்துறோம். வேற ஏதாச்சும் டவுட் இருக்கனாலும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன். டாடா.